இந்த மாதிரி ஒரு ப்ரோ டிப்பை மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்களோட கஸ்டமர்ஸ் யாருன்றதே தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கம்யூனிகேஷன் பிரச்சனைனால உங்களோட கிளைண்ட்டை லாஸ் பண்ணுற ப்ராப்ளம் நீங்களும் ஃபேஸ் பண்ணுறீங்களா? ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இன்றைக்கி இருக்கிற ஏஐ உலகத்தில் நிறைய வேஸில் வந்து பீப்புள்ஸை பொட்டன்ஷியல் கிளைண்ட்ஸாக மாற்றுறதுக்கு வேஸ் இருக்குது. அதில் பாப்புலரான வேஸ் தான் கோல்ட் மெயிலிங் ஆர் கோல்ட் கால். ஒரு கஸ்டமருக்கு உங்கள் ப்ராடக்ட் பற்றி ஒரு மெயில் போடுறீங்க அப்படின்னா அதை மோர் ஜென்ரலைஸ் ஃபார்மாக போடாமல் ஒரு பர்சனலைஸ் ஃபார்மாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்துட்டு இந்த சர்வீஸ் பண்ணுறேன், நான் வந்துட்டு இந்த சர்வீஸில் வந்துட்டு ஒரு 10 years எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த சர்வீஸில் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு இந்த சர்வீஸை பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிளைண்ட் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே இது, ஹாய் பரத்வாஜ், உங்கள் கம்பெனியை நான் ஒரு ஃபியூ டேஸாக ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ஸோ அதில் வந்துட்டு நிறைய ப்ளஸஸ் இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் உங்களுக்கு வந்துட்டு பெரிய இம்பாக்ட், அதாவது உங்களோட கம்பெனி ரீச்சை வந்துட்டு குறைக்குது. ஸோ அந்த விதத்தில் என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஒரு 5 minutes எனக்காக வீடியோ கான்ஃபரன்ஸை கொடுங்க, நான் அதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா இட் வுட் பி மோர் பர்சனலைஸ். ஸோ தட் இதுலேருந்து கன்வெர்ட் ஆகிறது மொதல் டெக்னிக்கோட ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் மெசேஜ் போட்டதுக்கப்புறம் கூட ஃபாலோ அப்ஸ் மெயில்ஸ் நிறைய போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஹே பரத்வாஜ், ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு இமெயில் போட்டிருந்தேனே, நீங்கள் பார்த்தீங்களா? உங்களுக்காக ஒரு ஃப்ரீ டெமோஸ்ட்ரேஷன் ஆஃபர் பண்ணுறோம். உங்களோட வேல்யூபிளான ஒரு 5 minutes டைமை கொடுத்தீங்கன்னா அதை உங்களோட க்ரோத்தை 10 times இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபாலோ அப் மெயில் போடுங்க. ஸோ தட் கிளைண்ட்டுக்கு உங்களை வந்து அப்ரோச் பண்ணுறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அண்ட் இந்த மாதிரி மெயில்ஸ்லாம் நான் எப்படி ப்ரோ பண்ணுறது அப்படின்னு இருக்கிறவங்களுக்காக நான் ஒரு பிடிஎஃப் மேக் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு கோல்டு இமெயிலை எப்படி சென்ட் பண்ணணும், யாருக்கு சென்ட் பண்ணணும், அது எந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ் இருக்கணும், அதே மாதிரி ஒரு ஃபாலோ இமெயிலை எப்படி அவங்களுக்கு திரும்பி ரீசென்ட் பண்ணணும் அப்படின்றத எல்லாமே ஒரு பிடிஎஃப்ல போட்டு வச்சிருக்கேன். அந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா என்ன ஃபாலோ பண்ணிட்டு இமெயில்னு கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்க பர்சனல் டிஎம்கே சென்ட் பண்றேன்.